நான் தான் மூத்த பொண்ணு. எங்க அப்பா நான் டிகிரி படிச்ச உடனே எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சார். அப்ப பாத்துட்டு வந்து சொன்னாரு, அம்மா மாப்பிள்ளை 10வது படிச்சிருக்காரு, ஆனா நல்ல உழைப்பாளி, திறமசாலி, உன்னைய வச்சு நல்லா பாத்துக்குவாருன்னு சொன்னாங்க. நான் உடனே எங்க அப்பாட்ட, என்னப்பா நான் டிகிரி படிச்சிருக்கேன், நீங்க 10வது படிச்ச மாப்பிள்ளைய பாத்துக்கீங்களே அப்படின்னு சொல்லுவோம். இல்லம்மா அவரோட குழந்தை பத்தி உனக்கு தெரியாது, உண்மையிலே அவர் தான் உனக்கு சரியான மாப்பிள்ளை அப்படின்னாரு. உடனே நானும் சரி பெத்தவங்க சொல்றாங்க கரெக்டா தான் இருக்கும்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் சார். பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்தாச்சு. பத்திரிக்கையை பார்த்த உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பத்திரிக்கையில என்னோட பேருக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்டு படிச்ச BA அப்படிங்கிற 2 லெட்டர் இல்ல. உடனே நான் எங்க அப்பா கிட்ட போய், அம்மா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேனே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணனே, என்னோட டிகிரி BA அப்படிங்கறதுல போடலையே அப்படின்னு. இல்லம்மா மாப்பிள்ளை படிக்கல, நீ படிச்சதை மட்டும் போட்டா அது நல்லா இருக்காது, மாப்பிள்ளை வீட்டுல அதையும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. உடனே நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போற என்னோட கணவருக்கு போன் பண்ணேன். இந்த பாருங்க, நீங்க 10வது தான் படிச்சிருக்கீங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இந்த 3 வருஷமும் நான் கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிக்ஷனரியில பாஸ் பண்ணிருக்கேன். இந்த பத்திரிக்கையில நீங்க படிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காக என் பேருக்கு பின்னாடி BA அப்படிங்கிற 2 எழுத்த போட மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது இதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளவுதானே உன்னோட பிரச்சனை, கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மனைவியாக வரப்போகிறவள் ஏன் பொண்டாட்டி, அவ படிச்சிருக்கிற டிகிரிய நான் படிக்கலங்கிற காரணத்துக்காக பத்திரிக்கையில போடாம இருக்கிறது தப்பு, கண்டிப்பா அவ பேருக்கு பின்னாடி BAங்கிற எழுத்த சேர்த்தே ஆகணும்னு சண்டை போட்டாரு சார். படிச்சுட்டு வந்தது 1000 பத்திரிக்கை. உடனே பத்திரிக்கை எடுத்து அந்த 1000 பத்திரிக்கையிலையும் பேனாவால தன்னோட கையால ஏன் பேருக்கு பின்னாடி BAங்கிற 2 எழுத்த போட்டவர் தான் சார் என்னோட கணவர். கல்யாணம் ஆகி எங்களுக்கு 7 வருஷம் ஆகுது. இப்பவும் அவர் அதே 10வது தான். ஆனா நான் MA B.Ed MPhil முடிச்சுட்டு இன்னைக்கு PhD சப்மிட் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா சார் எல்லாருமே நினைக்கலாம் இது படிக்க வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்ல, எல்லா ஆம்பளைங்களுமே செய்வாங்க அப்படின்னு. ஆனா என்னோட வீட்டுக்காரர் எந்த மாதிரி சூழ்நிலையில என்ன படிக்க வச்சாரு தெரியுமா சார்? எங்களுக்கு கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. கடவுள் அதுக்கு அதிகமான அழகையும் அறிவையும் கொடுத்தாரு சார். ஆனா ஆரோக்கியத்தை கொடுக்கல. ஏன்னா பிறந்த உடனே என்னோட குழந்தை அழுகல, அதுக்கு ஆக்சிஜன் டிலேட் ஆனதுனால மூளை பாதிச்சிருச்சு. அதுக்கு இன்னைக்கு 7 வயசு ஆகுது, இன்னும் நடக்க முடியாது. ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் நான் படிப்புக்கு ஜாயின் பண்ணும் போதும் சரி, அந்த படிப்புக்கான வேலை போகும்போதும் சரி, அந்த குழந்தைய நான் கவனிச்சுக்க மாட்டேன். என்ன தாய் கூடிய இடத்துல இருந்து அவர் தான் சார் கவனிக்கிறாரு. என்னோட குழந்தை நடக்க மாட்டா, ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் தூக்கி கொண்டு போய் பாத்ரூம்ல விட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி நான் இல்லாத குறையே தெரியாம கவனிச்சுக்கிட்டு வந்தவதான் சார் என்னோட கணவர். இன்னைக்கு என்னோட பேருக்கு பின்னாடி வரிசை அடிக்கிறேன் பட்டம், அந்த பட்டமெல்லாம் சேர்த்து அவருக்கு நான் பட்டாபிஷேகம் செஞ்சாலும் அவர் எனக்கு செஞ்ச தியாகத்துக்கு அவரோட வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, என்னை எங்க அப்பா அம்மா பாலுங்கலத்துல தள்ளல, ஒரு பத்திரமாத்து தங்கத்துல தான் சார் ஒப்படைச்சிருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அனுபவ ரீதியா பார்க்கும்போது கணவன் அமைவதெல்லாம் கூட இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது